டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய மாநிலம் தவிர மண்டல அளவிலான இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டமானது மாற்றம் வேண்டி ஊழியர்கள் மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி சத்தமாக பேசு. இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கடந்த கால ஆட்சியிலே வஞ்சிக்கப்பட்டது தவிர்க்கப்படும் என்ற காரணத்தினால இந்த ஆட்சியில் நமக்கு எதுவும் மாற்றம் வரும் என்று நம்பி வாக்களித்த ஊழியர்களுக்கு இந்த ஆட்சியிலே நன்மை பழக்கம் என்று கருதினோம். அந்த அடிப்படையிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் ஒரு மாதத்துக்கு முன்பாக துறை மந்திரி அவர்கள் ஒரு மாத காலம் அவகாசம் கேட்டு ஒரு நல்ல முடிவு அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த முடிவின் அடிப்படையில் நாங்கள் ஒரு மாத காலம் காத்திருந்தோம். அதுவரையில் சரியான முடிவு இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை. எங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அதே வேளையில் தினந்தோறும் ஊடகத்தை சந்திக்கின்ற துறை மந்திரி அவர்கள் ஊழியர்களை ஒருமையில் பேசுவதும் திருடுகள் போட்டு சித்தரிப்பதும் இதை எங்களுடைய மாநில சம்மேளனம் ஏற்கிறது. அதை கண்டித்தும் மாநில சம்மேளன துணை பொதுச் தோழர் ஜான் அந்தோனிராஜ் அவர்களுடைய சஸ்பெண்ட் ரத்து செய்ய கோரியும் மாநிலம் தழுவிய இந்த மண்டல போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சேலத்திலே.